إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தஃப்சீருடைய வகுப்பிலே நாம் அஷேக் சாலிஹ் அல் உசைமி ஹஃபிதஹுல்லா அவர்களுடைய ஒரு சுருக்கமான தஃப்சீர், சில வார்த்தைகளுக்கு அவங்க சொல்லக்கூடிய விளக்கங்கள் அப்படி என்ற ஒரு தொகுப்பு தான் நாங்கள் சென்ற வாரம் ஆரம்பித்தோம். ஆரம்பித்து நாம் அதில் சூரத்துல் துஹா, அதே போன்று அலம் நஷ்ரஹ் ஆகிய அத்தியாயங்களை நாம் படித்தோம். இன்று நாம் சூரத்து தீன் அத்தியாயம், சரியா, சூரத்து தீன் அத்தியாயம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். வத்தீனி வஸ்ஸைத்தூன், வத்தீனி வஸ்ஸைத்தூன் என்று அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். எனவே அத்தீன் மீதும் ஜெய்தூனின் மீதும் சத்தியமாக, சரியா. இப்போ இங்கே வந்து இந்த வாவு இருக்குதானே, இந்த வாவு எதை குறிக்கும்? சத்தியத்தை குறிக்கும் வாவ், ஹர்ஃபுல் கஸம்னு சொல்லுவாங்க. சத்தியத்தை குறிக்கக்கூடிய வாவ். இப்போ அத்தீன் மீதும் ஜெய்தூனின் மீதும் சத்தியமாக அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்க எடுத்தீங்கன்னா, அல்லாஹ் நிறைய நபிமார்கள் அனுப்பிய பகுதிகளை இது குறிக்குது, அப்படிதானே. இதெல்லாம் எங்கு உற்பத்தியாக பெரும்பாலும் இந்த பலஸ்தீன் அந்த பகுதிகளில். அப்போ வத்தீனி வஸ்ஸைத்தூன், வத்தீனி வஸ்ஸைத்தூன். அடுத்து பார்த்தீங்கன்னா வதூரி சீனீன், வதூரி சீனீன், அதாவது சினாய் மலை மீது சத்தியமாக, வதூரி சீனீன் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இந்த இடத்துல வதூரி சீனீனுக்கு அவங்க என்ன செய்யறாங்க? ஷேக் அவர்கள் ஒரு விளக்கம் சொல்றார். என்ன சொல்றாரு? வதூரி சீன், அத்தூர் என்றால் அல் ஜபல், ஜபல் என்ன? மலை. வசீனீன் என்றது லுகத்துன் ஃபி சீனா, அந்த சீனா என்ற மலை. வஹிய சஹ்ராஉ பைன மிஸ்ர வ பிலாதி பலஸ்தீன், அதாவது அது மிஸ்ருக்கும் பலஸ்தீனுக்கும் இடையில் உள்ள ஒரு என்ன, ஒரு பாலைவன பகுதி, ஒரு திறந்த பகுதியாக அது இருக்கிறது என்று அவங்க சொல்றாங்க. சரி, அடுத்து வாங்க. வஹாதல் பலதில் அமீன், பொருள் சொல்லுங்க. வஹாதல் பலதில் அமீன். எனவே மேலும் அபயமளிக்கக்கூடிய நகரத்தின் மீது சத்தியமாக. அபயமளிக்கக்கூடிய நகரம், அப்படித்தானே. இப்ப நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி துவா செஞ்சாங்க? ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, இல்லையா? ஆமினான ஊராக இந்த ஊரை ஆக்குவாயாக, பாதுகாப்பான ஊராக இந்த ஊரை ஆக்குவாயாக. வஹாதல் பலதில் அமீன். அல் பலதுல் அமீனுக்கு என்ன விளக்கம் சொல்றாரு? மக்கத்துல் முகர்ரமா, இல்லைங்களா? அது எதை தான் குறிக்கும்?
அல் பலதுல் அமீன் என்பது மக்காவுக்கு இன்னும் ஒரு பேர். அல் பலதுல் அமீன் மக்கத்துல் முகர்ரமா. எனவே லிஅம்னின் நாஸி ஃபீஹா, மக்கள் அதில் பாதுகாப்பாக இருப்பதன் காரணத்தால் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. எப்படி? அல் பலதுல் அமீன் என்று அழைக்கப்படுகின்றது. சரியா? சரி. லகது ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம். இந்த இடத்துல ஹலக்னான அர்த்தம் படைத்தோம். லகது என்பது எதை குறிக்கும்? உறுதியை குறிக்கும். லாமும் உறுதியை குறிக்கும், கதும் என்ன செய்யும்? உறுதியை குறிக்கும். சரியா? நிச்சயமாக, திடமாக நாம் படைத்தோம். அல் இன்சான, யாரை? மனிதனை. ஃபி அஹ்ஸனி தக்வீம். ஃபி அஹ்ஸனி, அஹ்ஸன் என்றால் என்ன? அழகிய. தக்வீம் என்றால் அமைப்பில், தோற்றத்தில் நாம் படைத்தோம். இது மனிதனுக்குரிய ஒரு கண்ணியம். அப்படிதானே? பாருங்க, மனிதனை எவ்வளவு கண்ணியமாக படைத்த ரப்பை மனிதன் வணங்காம எதையோ வணங்கி கொண்டிருக்கான். எவ்வளவு கவலை இருக்குது இல்லையா? இவ்வளவு கண்ணியமாக, இவ்வளவு சிறப்பாக, அழகாக அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறான். நாம் படைத்தோம் என்றான். அந்த இறைவனை மனிதன் வணங்காமல் எதையோ வணங்கி கொண்டிருக்கிறான் என்பது எவ்வளவு கவலை அளிக்கிறது. லகத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம். இங்கு பாருங்க, அதுக்கு அவங்க இந்த விளக்கம் இதில் சொல்லல. லகத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம். அடுத்து வாங்க, சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலின். சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல, சும்மன பிறகு, பின்னர். ரதத்னாஹு, ரதத்னாஹு என்ன செஞ்சோம்? நாம் அவனை தாழ்ந்தவனாக ஆக்கினோம். அஸ்ஃபல் என்றால் என்ன அர்த்தம்? தாழ்ந்த சாஃபிலின். சாஃபிலின் தாழ்ந்தவர்களில், இல்லைங்களா? தாழ்ந்தவர்களில் தாழ்ந்தவனாக நாம் என்ன செய்தோம்? ஆக்கினோம். சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலின். இப்படி தாழ்ந்தவனாக ஆக்குவதற்கு யாரு காரணம்? மனிதன் காரணம். யாரு காரணம்? மனிதன் காரணம். அழகிய தோற்றத்தில் மனிதனை நாம் படைத்தோம். ஆனால் மனிதனுடைய அந்த செயல்கள் அவன் இந்த நிலைக்கு, இல்லையா, இந்த ஒரு தாழ்வான நிலைக்கு செல்வதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலின். அஸ்ஃபல சாஃபிலினுக்கு என்ன விளக்கம் சொல்றாரு? ஃபீ நாரி ஜஹன்னம். அப்படிதானே? அது எதுதான்? நரகம். நாளை மறுமையுடைய மிகப்பெரிய இழிவு என்னதான்? நரகம் தான். அப்படிதானே? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது எப்படி சொல்கிறான்? சூரத்துல் ஆல் இம்ரான்ல கடைசி எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா அது எப்படி வரும்? ஃபகத் அஹ்ஸைதா. அப்படிதானே? இன்னக மன் துத்கிலின் நார ஃபகத் அஹ்ஸைதா. நீ நிச்சயமாக யாரை நரகில் நுழைவிக்கிறாயோ அவர்களை கேவலப்படுத்தி விட்டாய், அவர்களை இழிவுபடுத்தி விட்டாய். புரியுதா? எனவே நறுமையான சகோதரர்களே, அஸ்ஃபல சாஃபிலின், தாழ்ந்தவர்களில் தாழ்ந்தவர்களாக ஆக்கினோம்னா, இங்க தாழ்ந்தவர்கள், தாழ்ந்தது என்பது என்னதான்? நரகம். புரியுதா? இந்த உலகத்தில் அவன் எவ்வளவுதான் பட்டம் பதவிகள் அந்தஸ்துகளோடு அவன் வாழ்ந்தாலும், அடுத்த வசனம் என்ன சொல்லுது? இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன். இல்லான தவிர, இல்லான என்ன? தவிர. அல்லதீன, அவங்க யாரை தவிர? ஆமனு, ஈமான் கொண்டு, வஅமிலு ஸாலிஹாத், நல்ல அமல்கள் செய்தார்களே, அவர்களை தவிர. அவங்க யாருதான்? சொல்லுங்க. அவங்க உயர்வானவர்கள், அவங்க சிறப்பானவர்கள். ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன். அவங்களுக்கு அஜ்ரண்டா என்ன? கூலி. அஜ்ரண்டா கூலி. புரியுதா? கைரு மம்னூன் என்று சொல்லி சொன்னால் என்ன அருமையான சொல், முடிவில்லாத. கைரு மம்னூன், அங்க கைரன்னு சேர்ந்தால வருது. கைரு மம்னூன், மம்னூனா முடிவு, கைரு மம்னூனா முடிவில்லாத நற்கூலி அவர்களுக்கு உண்டு. முடிவில்லாத நற்கூலி உண்டு. சொர்க்கம், சொர்க்கம் என்ற இன்பம் எப்படியான இன்பம்? முடிவில் நிலையான இன்பம். புரியுதா? நிரந்தரமான இன்பம். இந்த இடத்துல என்ன விளக்கம் சொல்றாரு? வாசிங்க. கைரு மம்னூனுக்கு
غير مشوب بقدر المنع ولا يلحقه الانقطاع ولا يلحقه. எனவே அதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன இங்கு சொல்லப்படுதுன்னு சொன்னால், அதாவது களங்கங்களால் கரைபடாத களங்கங்களால் கரைபடாத அதாவது துண்டிக்கப்படாத என்ன கூலி, புரியுதா சொல்றது, அப்படியான கூலி அவர்களுக்கு அந்த மறுமையிலே இருக்கிறது. பலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன், பலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன். சரியா? அடுத்து வாங்க, ஃபமா யுகذிபுக பஅது பித்தீன். சரியா? ஃபமா யுகذிபுக பஅது பித்தீன். எனவே இதற்கு பின்னர் நியாய தீர்ப்பு நாளை பற்றி உம்மிடம் எது பொய்யாக்க முடியும்? இதுல பாத்தீங்கன்னு சொன்னா யுகذிபுகன்னா என்ன, நீ பொய்யாக்குவது, பஅதண்டா பிறகு, ஃபமா என்பது இங்க கேள்வியா வருது. பித்தீன் என்பது என்ன என்ன விளக்கம் சொல்றாரு? பித்தீனுக்கு வாசிங்க, அரபுல என்ன கொடுத்துக்கிறாரு? பில் ஹிசாபி வல் ஜஸா, பில் ஹிசாபி வல் ஜஸா. ஹிசாபடா என்ன? கேள்வி கணக்கு, விசாரணை. ஜஸாண்டா என்ன? கூலி. ஜஸாண்டா கூலி. அப்ப அத்தீன் என்பதற்கு இங்க என்ன விளக்கம் சொல்றாரு? அது விசாரணைக்குரிய நாள், கூலி வழங்கப்படும் நாள் என்பது அத்தீன். சரியா? ஹைர். இப்ப இந்த அத்தியாயத்துல இப்ப நாங்க படிச்ச அத்தியாயம், இதுல இப்ப சில சொற்களாவது எங்க ஞாபகத்தில் இருக்க வேணுமா இல்லையா? அலைஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாகிமீன், அலைஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாகிமீன். அல்லாஹ் தீர்ப்பு செய்வோரில் என்ன மிக்க மேலாக தீர்ப்பு அளிப்பவன் இல்லையா? எனவே அல்லாஹ் தீர்ப்பு செய்வோரில் எல்லாம் மிக்க மேலாக தீர்ப்பு அளிப்பவன், தீர்ப்பு செய்பவன் இல்லையா? அஹ்கமில் ஹாகிமீன். ஹாகிமீன் என்று சொன்னால் தீர்ப்பு அளிப்பவர்கள், அஹ்கம் என்றால் தீர்ப்பு அளித்தல். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மற்றும் ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், அந்த விடயத்தை கொஞ்சம் பார்த்துருவோம். அலைஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாகிமீன், அலைஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாகிமீன். அப்படி என்றால் அதனுடைய பொருளை வாசிங்க. அதனுடைய பொருள் என்ன? வாசிங்க, யாரா வாசிங்க. அவன் அழகிய முறையில் என்ன தீர்ப்பளிப்பவன் இல்லையா? அப்படி என்ற ஒரு கேள்வி அங்கு வருகிறது. அப்படி அல்லாஹ் என்ன செய்யறான்? கேள்வியில தான் அதை என்ன செய்யறான்? முடிக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்படி முடிக்கின்ற போது அதில் சொல்கின்ற அந்த வார்த்தை, அதுல ஒரு பதிலாக சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை சம்பந்தமாக ஹதீஸ் ஒன்று இருக்கிறது. அந்த அதாவது பலா என்ற அந்த வார்த்தை என்ன வார்த்தை? பலா என்றால் ஆம். அல்லாஹ் கேள்வியாக கேட்கும் போது அதுக்கு என்ன சொல்றது? பலா என்று சொல்வதை பொறுத்தவரையில இப்படி ஒரு ரிவாயத்து வருகிறது. ஆனால் அந்த ரிவாயத் சம்பந்தமான ஒரு கருத்து வேறுபாடு என்ன செய்து இருக்கத்தான் செய்கிறது என்பதையும் நாம் இங்கே என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். சரி, எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்த அத்தியாயம் எடுங்க. அத்தியாயத்தை அடுத்த அத்தியாயம் என்ன? சூரத்துல் அலக். என்ன அத்தியாயம்? சூரத்துல் அலக். சூரத்துல் அலக் அத்தியாயத்தை நாம் எடுத்தால் இதுல சொல்லுங்க பாபம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக. இக்ரா என்ன அர்த்தம்? ஓதுவீராக, படிப்பீராக, வாசிப்பீராக. பிஸ்மி ரப்பிக்கண்டா உமது இறைவனின் பெயரால், உமது இறைவனின் பெயரால். அல்லதி ஹலக், அல்லதி ஹலகண்டா அவன் தான் என்ன படைத்தான். புரியுதா அவன் சொல்றது? அவன் தான் படைத்தான். யாவற்றையும் படைத்த உம்முடைய இறைவனின் திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக. ஹலகல் இன்சான மின் அலக. ஹலகன அர்த்தம் படைத்தான். அல் இன்சான மனிதனை. மின் அலக
அப்ப அலக் என்ற நிலையிலிருந்து படைத்தான். சரி, இப்ப நாங்க அலக் என்பதற்கு விளக்கம் சொல்றாரு பாருங்க. அலக் என்பது ஜம்உ அலகா. அலக் என்பது பன்மை, சரியா? அலகா என்பது ஒருமை. புரியுதா சொல்ற? அலகா என்பதனுடைய பன்மைதான் இது அலக். புரியுதா சொல்றது? அது இதில் வஹிய அல் கித்அத்து மினத் தமில் கலீர் இருக்குதா இல்லையா? புக் எடுத்தா வாசிங்க. அதாவது ஒரு கடுமையான ஒரு இரத்த கட்டியுடைய ஒரு துண்டாக அது இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்து வாங்க, خلقல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம். இக்ரா என்ற அர்த்தம் ஓதிவிட. வரப்புக்கல் அக்ரம் என்ற இறைவன் என்ன? மாபெரும் கொடையாளி. அல் அக்ரம் அவன் மிக பெரும் கொடையாளி. வரப்புக இறைவன் மாபெரும் கொடையாளி ஆவான். சுப்ஹானல்லாஹ். அல்லதி அல்லம பில் கலம். அல்லதி அல்லம பில் கலம். அல்லதி அவன் எத்தகையவன் என்றால் அல்லம என்ற அர்த்தம் கற்றுக் கொடுத்தான். அல்லம பில் கலம் எதை கொண்டு? எழுதுகோலை கொண்டு. கலம் பேனா, எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான். அல்லதி அல்லம பில் கலம். பில் கலம் என்றதுக்கு என்ன விளக்கம் சொல்றாரு? அது அரபுல பாருங்க. பில் ஹத்தி வல் கிதாபா. பில் ஹத்தி வல் கிதாபா, அதாவது எழுதுவதன் மூலம். கலம் என்ன செய்யும்? எழுதுவது. அதன் மூலம், எழுதுவதன் மூலம் அல்லாஹ் என்ன செய்தான்? கற்றுக் கொடுத்தான். சரி, அல்லம பில் கலம். அடுத்து அல்லமல் இன்சான மாலம் யஅலம். சொல்லுங்க என்ன அர்த்தம்? அல்லம கற்றுக் கொடுத்தான். அல் இன்சான யாருக்கு? மனிதனுக்கு. மாலம் யஅலம் அவன் அறியாதவற்றையெல்லாம், அவன் அறியாதவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான். நாங்க எப்படி பார்க்கிறோம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்துல? வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா. ஆதமுக்கு அல்லாஹ் அனைத்துடைய பேரையும் என்ன செய்தான்? அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் என்பதை பார்க்கிறோம். அடுத்த நறுமையான சகோதரர்களே, அப்ப அல்லமல் இன்சான மாலம் யஅலம். அடுத்து வாங்க, கல்லா இன்னல் இன்சான லயத்கா. கல்லா என்ன எனினும், இன்னல் இன்சான் நிச்சயமாக மனிதன், லயத்கா என்ன செய்கிறான்? வரம்பு மீறுகிறான். லயத்கா வரம்பு மீறுகிறான். எப்போது வரம்பு மீறுகிறான்? அடுத்த வசனத்தை ஓதுங்க. அவன் தன்னை இறைவனிடமிருந்து தேவையற்றவனாக காணும் போது. பாத்தீங்களா பிரச்சனை எங்க வருது? பிரச்சனை வருது என்ன? அதாவது ஒரு நினைக்கிறான், எனக்கு அந்தஸ்து இருக்கிறது, எனக்கு பணம் வசதி இருக்கிறது, எனக்கு செல்வாக்கு இருக்கிறது, எனக்கு என்ன செய்ய முடியும், எனக்கு தனியாக நிற்க முடியும். இப்படி எல்லாம் மனிதன் என்ன செய்யறான்? அவனுடைய உள்ளத்தில் வரும்போது அவன் பெருமை கொள்ள ஆரம்பிக்கிறான், கர்வம் கொள்ள ஆரம்பிக்கிறான். அதனால் அவன் தன்னை படைத்த ரப்பை விட்டு தேவையற்றவனாக காணுகிறான். அப்போது வரம்பு மீறுகிறான். அடுத்து சொல்றான், இன்ன இலா ரப்பிகர் ருஜ்ஆ. என்ன அர்த்தம்? இன்ன இலா ரப்பிகர் ருஜ்ஆ. நிச்சயமாக ருஜ்ஆனா மீளுதல். ரஜா அந்த அர்த்தம். ரஜா நாங்க மீண்டான். இந்த மீளுதல் நிச்சயமாக அவனுடைய மீளுதல் யார் பக்கம் இருக்குது? நிச்சயமாக இறைவன் பக்கமே இருக்கிறது. நீ எவ்வளவுதான் உன்னை படைத்த ரப்பை விட்டு தேவையற்றவனாக கருதினாலும் நீ எங்குதான் வர வேணும்? அவனிடம் தான் வர வேணும். அப்படிதான் இப்ப சிலவங்க சொல்லுவாங்க தானே, அவன் எங்க போனாலும் எங்க தான் வர வேணும்? நம்மகிட்ட தான் வர வேணும். அப்படி சொல்றாங்க இல்லையா? அவன் எங்க போனாலும் நம்மகிட்ட தான் வர வேணும். அது மாதிரிதான் இங்க சொல்றான், இன்ன இலா ரப்பிகர் ருஜ்ஆ. அப்ப இதுல சரி, அடுத்து போங்க. இன்னும் அவர் அடுத்ததுல இன்னும் வரல அல்பாதுகள்ல. அரஐத்தல்லதி யன்ஹா. அரஐத்தல்லதி யன்ஹா. அப்ப இந்த இடத்துல என்ன செய்யுது? அல்லாஹு தஆலா சொல்கிறான், அந்த வரம்பு மீறக்கூடியவனுடைய அந்த நிலை எப்படி எல்லாம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் அடுத்து சொல்றான். அரஐத்தல்லதி யன்ஹா. அப்ப யன்ஹாண்டா தடை செய்கிறான். நஹா தடை செய்தான். நஹி என்றா என்ன? தடை. ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல நிறைய சொல்லுவாங்க, நஹைது நான் உங்களுக்கு தடுத்தேன், நஹைதுக்கும். நஹி என்றா தடுத்தல், நஹி என்றா தடுத்தல். அப்ப இங்க நீங்க பாருங்க, அரஐத்தண்டா பார்த்தீரா. அரஐத்தங்கள் நிறைய தெரிந்தானே. அரஐத்தண்டா பார்த்தீரா.
அல்லது என்ஹா, யார தடை செய்கிறானே அவனை நீர் பார்த்தீரா? தடை செய்கிறானே அவனை நீர் பார்த்தீரா? யாரை? அபுதன் இதா சல்லா. அடுத்து காணி, அது முக்கியம். யார தடை செய்கிறான்? அபுதனா ஒரு அடியாரை. யாரை தடை செய்கிறான்? ஒரு அடியாரை. இதா சல்லா, அவர் தொழும்போது. இதா சல்லா என்ன? தொழும்போது தடை செய்கிறான். தொழும்போது தடை செய்கிறானே அவனை நீர் பார்த்தீரா? என் அருமையான சகோதரர்களே, இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கஅபாவில் தொழும்போது என்ன செய்வார்கள்? தடுத்து கொண்டே இருப்பார்கள், தொழவிட மாட்டார்கள். பல வகையில் என்ன செய்வார்கள்? தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள் என்பதை நாங்க பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, அப்ப குஃபர் என்பது துல்ம், அநியாயம். அவர்கள் அல்லாஹ்வை தான் நாமும் ஏற்றிருக்கிறோம் என்று சொன்னாலும் அல்லாஹ்வை வணங்குவதற்கு அவர்கள் என்ன செய்யவில்லை, விடவில்லை என்பதை பார்க்கிறோம். அரஐத இன் கான அலல் ஹுதா. அரஐத என்ன அர்த்தம்? நீர் பார்த்தீரா? இன் கான அலல் ஹுதா, அவர் நேர்வழியில் இருக்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு? நேர்வழியில் அவர் இருக்கிறாரு. நேர்வழியில் இருந்து கொண்டும் அவரை இப்படி தடுக்கின்றார்களே, இதை நீர் பார்த்தீரா? அல்லது அமரபி தக்வா, அவர் எதை ஏவுறாரு? அனாச்சாரத்தை ஏவுறாரு, பாவங்களை ஏவுறாரு. அவர் ஏவுறது இல்ல, இறையச்சத்தை ஏவுகிறார். அதாவது மக்கள் பயபக்தியோடு வாழ வேண்டும், அந்த பயபக்தியைத்தான் அவர் ஏவுகிறார். அப்படி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர். சுப்ஹானல்லாஹ். யாரை தடுக்கிறாங்கன்னு பாருங்க, யாரை தடுக்கின்றாங்கன்னு பாருங்க. இதுதானே பாவத்தை பொறுத்தவரையில, பாவத்தை நீங்க எடுத்து பாருங்க. பாவத்துக்கு பல படித்தரங்கள் இருக்கு. பாவத்துடைய படித்தரங்கள் எப்படி ஆரம்பிக்கும் சொல்லுங்க? பாவத்துடைய படித்தரங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போது பாவம் என்ற ஒரு வெறுப்போடு ஆரம்பிப்பான், அப்படித்தானே? அவனுக்குள்ளே ஒரு உறுத்தல், அவனுக்குள்ளே ஒரு உறுத்தல் வரும். யாரும் பார்க்க கூடாது, அப்படிதான் பாவத்தை செய்வான். அவனுக்குள்ள ஒரு உறுத்தல் வரும். தொடர்ந்து அவன் பாவத்துல நீடிக்கின்ற போது கொஞ்சம் கொஞ்சமா அது என்ன செய்யப்படும்? எடுபடும். அதுக்கப்புறம் மக்களுக்கு மத்தியில செய்ய ஆரம்பிப்பான், மக்களுக்கு மத்தியில அந்த பாவத்தை செய்ய ஆரம்பிப்பான். அதுக்கு பிறகு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பாவத்துக்கு பிரச்சாரகராக மாறுவான். அடுத்து என்ன செய்வான்? அந்த பாவத்துக்கு நியாயங்களை கற்பித்து அடுத்தவனை எப்படியாவது இதுக்குள்ள நுழைக்க வேண்டும் என்ற வேலையை பார்ப்பான். புரியுதா? நுழைக்க வேண்டும் என்ற வேலையை பார்ப்பான். சரியா? சரி, அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? அதுக்கு அடுத்த ஸ்டெப் அந்த பாவத்தை செய்யாதவர்களை எதிர்க்க ஆரம்பிப்பான். அந்த பாவத்தை செய்யாதவர்களை என்ன செய்வான்? எதிர்க்க ஆரம்பிப்பான். அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வான், அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வான். பாருங்க, இந்த நபி அவர்கள் அங்கு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம், அதாவது எந்த ஒரு சீரிய புத்தி உள்ளவனும் இவை நல்லவை என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள். அதே ஒருத்தன் தடுக்கிறான்டா, அப்ப எவ்வளவு மோசமான நிலைக்கு போய்தான் பாருங்க. அமரபி தக்வா. அரஐத இன் கذب வதவல்லா. அரஐத நீர், அரஐதன எத்தனை அரஐத வருதுன்னு பாருங்க. அரஐத நீர் பார்த்தீரா? இன் கذب வதவல்லா, என்ன? அவரை அவன் பொய்யாக்கி, கذبனா பொய்யாக்கினான், வதவல்லாண்டா முகத்தை திருப்பி கொண்டான். வதவல்லா அபஸ வதவல்லான வருதானே? அப்ப எனவே கல்லவ பொய்யாக்கி, வதவல்லா முகத்தை என்ன செய்தான்? திருப்பி கொண்டான் என்பதை நீர் பார்த்தீரா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதன் பால் அழைக்கிறாங்க? நல்ல விஷயங்களின் பால் அழைக்கிறார்கள். அவரை பொய்யாக்கி என்ன செய்யுது? முகத்தை. பாவத்துடைய நிலைகள் எங்கெல்லாம் அவனை பாவம் கொண்டு போய் விடுதுன்னு பாருங்க, எங்கெல்லாம் கொண்டு போய் விடுது. முகத்தை திருப்பி கொண்டான் என்பதை அலம். அடுத்து அல்லாஹ் கேட்கிறான் கேள்வி, அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா. அலம் யஅலம், அவன் அறியவில்லையா? இதுதான் முக்கியமான கேள்வி. அலம் யஅலம், அவன் அறியவில்லையா? பி அன்னல்லாஹ யரா, என்ன? நிச்சயமாக அல்லாஹ் அவனை பார்க்கிறான் என்பதை, நிச்சயமாக அல்லாஹ் அவனை பார்க்கிறான் என்பதை அவன் அறியவில்லையா? எனவே அல்லாஹ் எந்த ஒரு அநியாய விஷயத்திலும் பாராமுகமாக இல்லை. யாரும் கைவிடப்பட மாட்டார்கள். எந்த ஒரு அநியாயமாக இருந்தால் நாளை மறுமையில் கணக்கு தீர்க்கப்படும். கணக்கு என்ன செய்யப்படும்? தீர்க்கப்படும். எனவே நறுமையான சகோதரர்களை, மனிதனை மறந்து விட்டாலும் அங்கு அவைகள் எல்லாம் தீர்த்து வைக்கப்படும். கல்லா, அவ்வாறல்ல. லஇல்லம் யன்தஹி லனஸ்ஃபஅம் பின்னாசியா. நாசியான்னு சொன்னால் என்ன? அந்த முன்னெற்றி ரோமம். இந்த நாசியான்றது என்ன? முன்னெற்றி ரோமத்தை. இப்ப நாங்க இத சில துவாக்கல்ல கூட படிக்கிறோமா இல்லையா? சில துவாக்கல்ல நாங்க இதை படிக்கிறோம். எனவே
வல்லனஸ்வஅன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வல்லனஸ்வஅன் என்று சொன்னால் இழுப்போம். புரியுதா அவங்க சொல்றது? இல்லம் யன்தஹி என்றதற்கு அவன் விலகி கொள்ளவில்லை என்றால், என்ஹாண்ட ஒரு வார்த்தை படிச்சுதானே தடுக்கிறது. இங்க வந்து யன்தஹி அவன் விலகி கொள்ளவில்லை என்றால், இந்த செயலிலிருந்து அவன் விலகி கொள்ளவில்லை என்றால் நாம் நிச்சயமாக அவனது முன்னேற்றி ரோமத்தை பிடித்து அவனை இழுப்போம். இந்த இடத்தால பிடிக்கிறது என்பது என்ன? ஒரு கடுமையான ஒரு கண்ட்ரோலாக அது செய்யும், அது இருக்கும் என்பதை இங்கு நாங்க பார்க்கிறோம். இந்த இடத்துல நீங்க அந்த தஃப்சீர்ல பாருங்க, லனஸ்வஅன் என்பதை பொறுத்தவரையில அஸ்ஸஃப் அந்த வார்த்தை அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கறாங்க? அல் கபுது ஷதீது பிஜஸ்பின். அல் கபுது ஷதீதுனா கடுமையான பிடியாக பிடித்து இழுத்தல். ஜஸ்பன என்ன செய்தல்? இழுத்தல். கடுமையான பிடியாக பிடித்து இழுத்தல் என்ற அந்த விளக்கத்தை அங்க கொடுக்கிறார் இந்த இடத்துல அஸ்ஸஃப் என்ற வார்த்தை. அல் கபுது ஷதீது பிஜஸ்பின் என்று சொல்கிறார். அடுத்து வாங்க, நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா. நாசியாண்டா என்ன பார்த்தோம்? முன்னெற்றி ரோமம். காதிபாண்டா பொய் உரைக்கும். காதிபாண்டா பொய் உரைக்கும். ஹாத்தியாண்டா தவறிழைத்து பொய் உரைக்கும் முன்னெற்றி ரோமத்தை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அடுத்து ஃபல் யதுஉ நாதியா. ஃபல் யதுஉ நாதியா. ஃபல் யதுஉனா அவன் அழைக்கட்டும். நாதியானா அவனது சபையோரை. நீங்க நாதி என்ற வார்த்தை கிளப்புக்கெல்லாம் சொல்லுவாங்க. நாதி கேட்டீங்கன்னா நாதி கேட்டீங்கதானே? இங்க நாதியான அவனது சபையோரை அவன் அழைக்கட்டும். அபூஜஹல் தான் இதனுடைய பின்னணியில் இருக்கிறான். அபூஜஹல் அவன் என்ன செய்யட்டும்? அவன் தன்னை, நான் தான் மக்காவிலே பெரும் படையோடு இருக்கக்கூடியவன், என்னிடம் தான் பெரும் கூட்டம் இருக்குது, நபி அவங்க பலவீனமா இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, அதுவும் அடிமைகள் ஏழைகள் அப்படியாக தான் இருக்கிறாங்க. இவன் என்ன சொல்றான்? என்னோடு பெரும் கூட்டம் இருக்கிறது, என்னோடு பெரும் ஆட்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவன் தன் சபையோரை அழைக்கட்டும், அவன் சொல்லக்கூடிய அந்த அவனது கூட்டத்தை அழைக்கட்டும். சனதுஉ ஜபானியா. நாம் யாரை அழைக்கிறோம்? ஜபானியா, அந்த நரக காவலாளிகளை அழைப்போம். நரக காவலாளிகளை அழைப்போம். பாருங்க, அல்லாஹ் நினைத்தா எப்படியெல்லாம் அழைத்திருக்கலாம். அபூஜஹல் அந்த கூட்டத்தை அல்லாஹ் என்ன செய்யலாம்? அப்ப அல்லாஹ் இங்க சொல்லக்கூடிய முறையை கவனிங்க. அவனது கூட்டத்தை அழைப்பதாக சொல்கிறான். நாம் என்ன செய்வோம்? ஜபானியாக்களை அழைப்போம் என்று சொல்கிறான். இதுல நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா நாசியான வார்த்தைக்கு அங்க கொடுத்தீங்க. நாசியா அந்த அரபுல பாருங்க புக்ல. நாசியானா முகத்தமி ஷஅரிஹி. முகத்தமி ஷஅரிஹி என்ன? அந்த முன்னெற்றி ரோமங்கள். அடுத்து ஜபானியா என்றால் ஹும் மலாயிகத்துல் அஸாப். ஹும் மலாயிகத்துல் அஸாப் அப்படின்னு அர்த்தம். அதாவது வேதனை செய்யக்கூடிய மலக்குகள். சம்மு ஜபானியத்தன். அவங்க ஏன் ஜபானியாக்கள் என்று சொன்னால் அவங்க லிஅன்னஹும் யஸ்புனூன அஹ்லின் நார். நீங்க எடுத்து பாருங்களேன், நரகத்துல கடுமையான வேதனை செய்யப்படும் போது எல்லாம் எதுக்கு தான் முயற்சி செய்வான்? அதுக்கு முயற்சி செய்வான். அதுல இருந்து வெளியே வருவதற்கு தான் முயற்சிப்பான். அப்படியா இல்லையா? அதுல இருந்து வெளியே வருவதற்கு முயற்சிப்பான். இங்க பாருங்க, இந்த ஜபானியா என்பதுக்கு அழகான சொல்ற பாருங்க. ஐ யதுஃபஊனஹும் பிஷித்தா. ஐ யதுஃபஊனஹும் ஷித்தா. அவங்களை கடுமையாக தடுப்பார்கள். அந்த நரகவாதிகளை கடுமையாக என்ன செய்வார்கள்? தடுக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். அதனால ஜபானியா என்ற பெயர். கடுமையாக தடுப்பவர்களாக இருப்பாங்க. அப்ப இந்த வார்த்தை ஞாபகம் வச்சு, என்ன முக்கியமான ஒரு விளக்கம் சொல்ற. ஜபானியா என்றால் மலாயிகத்துல் அஸாப், அந்த வேதனை செய்யக்கூடிய மலக்குகள் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க. ஏன் இந்த பெயர் என்றால் ஐ யதுஃபஊனஹும் பிஷித்தா என்பதை இங்கு என்ன செய்கிறார்கள்? குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே இதுல நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்ன இந்த அத்தியாயத்துல சனதுஉ ஜபானியா, நாம் யாரை அழைப்போம்? ஜபானியாக்களை, நரக காவலாளிகளை அழைப்போம். கல்ல, அல்லாஹ் சொல்கிறான், அவன் கூறுவது போன்று அல்ல. அவன் என்ன செய்வது? கூறுவது போன்று அல்ல. அவன் தனது ஆட்களை அழைக்கலாம், தான் பலசாலி, நாம் தான் பலத்தோடு இருக்கிறோம் என்று அவன் கூறுவது போன்றல்ல. லா துதிஉஹு. நபிக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க அவனுக்கு வழிபட வேண்டாம்,
அவன் எவ்வளவு நான் பலத்தோடு கூட்டத்தோடு இருப்பதாக சொன்னாலும் நீங்க அவனுக்கு வழிபடாதீங்க. லா துதிஉஹு வஸ்ஜுது வக்தரி. எத்தனை வார்த்தை? 2 வார்த்தை. வஸ்ஜுத், நீங்க சுஜூத் செய்து அவனை நெருங்குங்கள். சுஜூத் செய்து அவனை நெருங்குங்கள். சுப்ஹானல்லாஹ். அருமையான சகோதரர்களே, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் இருக்கும் போது நான் கண்டால் எனது பாதத்தால் அவரை மிதிப்பேன் என்று அபூ ஜஹல் சொன்னான். அவன் நெருங்கி வந்தான், நெருங்கி வர முடியவில்லை. அவன் நெருங்கி வந்தான், அவன் பின்னால் போய் விழுகிறான். ஏன்? மலக்குகள் அங்கு தடுக்கின்றார்கள். கண்ணால பார்க்கிறான். அது என்ன செய்யறான்? அபூ ஜஹல் கண்ணால பார்க்கிறான். பெரிய ஒரு நெருப்பு, நெருங்க முடியாத நிலை. அவனை சூழல கேட்கிறாங்க, என்ன இப்படி சொன்னியே? அவன் சொல்றான், எனக்கு நெருங்க முடியவில்லை, மலக்குகள் தடுத்து கொண்டிருக்கிறாங்க. நறுமையான சகோதரர்களை அதை பார்த்து அவனுக்கு என்ன, அவனுக்கு ஹிதாயத் நசீபாகல. எனவே இங்க பாருங்க, வஸ்ஜுத் வக்தரி, என்ன செய்யுங்க? சுஜூத் செய்யுங்கள், நெருங்குங்கள். அப்ப எங்களுக்கு நாங்க ஹதீஸ்ல படிக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம் சுஜூத். ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம் சுஜூத். எனவே சுஜூதில் நீங்கள் அதிகம் துஆ செய்யுங்கள். அல்லாஹ்வை நாம் நெருங்குவதற்கு அழகான ஒரு வழி அல்லாஹ் இங்கு சொல்கிறான். தொழுகை. என்ன வணக்கம்? தொழுகை என்ற வணக்கம். அந்த தொழுகை என்பது ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு நெருங்குகின்ற ஒரு சிறப்பான சிறந்த வணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை என்ன செய்கிறது? இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. இது சஜிதாவுக்குரிய குர்ஆனுடைய அந்த வசனங்களில் ஒரு வசனம். இந்த இடம் சஜிதா திலாவா செய்யப்பட வேண்டிய இடம் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த 2 சூறாக்கள், ஒன்று சூரத்து தீன், அதே போன்று அடுத்ததாக என்ன? சூரத்துல் அலக். நாம் இதுல உங்களுக்கு முக்கியமா நான் உங்கள்ட்ட சொல்ல என்ன விரும்புறேன்னா, இந்த ஷேக் சில குறிப்பிட்ட வார்த்தைகளுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார். அதுதான் நான் அதைத்தான் நீங்க கவனிக்கணும் முக்கியமா. அப்படித்தானே? அவர் சொன்ன விளக்கங்கள். இப்ப சொல்லும் போது அல் பலதுல் அமீன் என்றால் என்ன விளக்கம் சொன்னாரு? மக்கத்துல் முகர்ரமா என்று சொன்னார். மக்கத்துல் முகர்ரமா, மக்கள் அங்கு அச்சமற்று பாதுகாப்பாக இருக்கின்ற காரணத்தால் அது அல் பலதுல் அமீன். அஸ்ஃபல சாஃபிலீன் என்ன சொன்னாரு? ஃபீ நாரி ஜஹன்னம், எங்க? அதாவது ஈமான் கொள்ளாதவர்கள் எங்குதான் இருப்பார்கள்? நரகத்திலே இருப்பார்கள். அதே போன்று பித்தீன் என்பதற்கு என்ன விளக்கம் சொன்னாரு? 2 விளக்கம் சொன்னார். பித்தீன் என்றால் பில் ஹிசாபி வல் ஜஸா. பில் ஹிசாப் வல் ஜஸா. ஹிசாப் என்றா என்ன? விசாரணை, கேள்வி கணக்கு. ஜஸாண்டா கூலி, விசாரணைக்கு பிறகு அந்த கூலி. சரி, அது மாதிரி அந்த சொற்களை கொஞ்சம் அந்த சொற்கள் தான் நீங்க கொஞ்சம் ஞாபகம். ஓகே, அந்த மாதிரி அவர் சொன்ன அந்த சொற்கள், அதுக்கு என்ன விளக்கம் நேரடியாக சொல்லப்பட்டுச்சுன்ற விஷயம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது நாசியா என்பதற்கு என்ன சொன்னாரு? முகத்தமி ஷஅரிஹி, அந்த முன்னால் உள்ள முடிகள், முன்னேற்றி ரோமங்கள் என்பது. ஜபானியாண்டா என்ன சொன்னாரு? ஹும் மலாயிகத்துல் அதாப், ஹும் மலாயிகத்துல் அதாப் என்று சொன்னார்கள். அதாவது நரகத்தில் வேதனை செய்யக்கூடிய அந்த மலக்குகள் என்பதை சொன்னார். அந்த அடுத்த ஒரே ஒரு சூரா மாத்திரம் நாங்க பார்த்துட்டு என்ன செய்வோம்? முடித்துக் கொள்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் ஸலாம் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். இது முன்னாள் உள்ள சூராவுக்கும் இந்த சூராவுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? எப்படி? அதாவது அல் குர்ஆனுடைய ஆரம்ப 5 வசனங்கள் இறங்கியது இந்த சூறால சொல்லக்கூடிய அந்த இரவுல தான். அப்படிதானே? அதாவது இந்த சூறால முதல் சூரத்துல் அலக்ல சொல்லப்படுகின்ற 5 வசனங்கள் எந்த இரவுல தான் இறங்கப்பட்டுச்சு? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், லைலத்தில் கத்ர். புரியுதா அவங்க சொல்றது? அப்ப இன்னாடா என்ன அர்த்தம்? நிச்சயமாக நாம். அப்ப அன்ஸல்னாஹு, நாம் அதை இறக்கினோம், அது என்றுதான் வருது. அப்ப அது என்பது எதை குறிக்கும்? குர்ஆன். எதை குறிக்கும்? அல் குர்ஆன், திருக்குர்ஆனை குறிக்கும்.
இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். சரிங்களா? கண்ணியமிக்க இரவு, அப்படிதானே? கத்ர் என்பது ஒரு கண்ணியமிக்க இரவில் இறக்கினோம். அல் கத்ருக்கு என்ன விளக்கம் சொல்றாருன்னு பாருங்க. அஷ்ஷரஃபுல் அதீம் விளக்கம் என்ன சொல்றாரு? அஷ்ஷரஃபுல் அதீம், மகத்தான சிறப்புமிக்க இரவு, மகத்தான சிறப்புமிக்க கதிர் என்ற வார்த்தை. அல் கதிர் என்ற அஷ்ஷரஃபுல் அதீம், அந்த லைல் அதோட சேராம கதிரை மட்டும் எடுத்தீங்கன்னா கதிர் என்றால் அஷ்ஷரஃபுல் அதீம் என்ன அர்த்தம்? மகத்தான சிறப்புமிக்க என்ற அர்த்தம். சரியா? அதே போன்று அடுத்து வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், அந்த மேலும் கண்ணியமிக்க இரவு என்ன என்பதை உமக்கு அறிவித்தது எது என்று அல்லாஹு தஆலா தனது தூதரிடம் கேட்கிறான். கேட்டுவிட்டு சொல்கிறான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அது 1000 மாதங்களை விட சிறப்பான இரவாகும். புரியுதா சொல்றது? அடுத்து தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர், அப்ப அதுல யாரெல்லாம் இறங்குவாங்க? மலக்குகள் இறங்குவார்கள். அதே போன்று ரூஹ் என்ற யாரை? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள். பிஇذن ரப்பிஹிம் தான், யாருடைய அனுமதியோடு? அல்லாஹ்வுடைய அனுமதியோடு இறங்குவார்கள். மின் குல்லி அம்ரின், சகல காரியங்களோடு அவர்கள் இறங்குவார்கள், இறங்குகின்றனர். சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், சாந்தி என்ன செய்யும்? சலாம் நிலவி இருக்கும், அது விடியற்காலை உதயமாகும் வரை. ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். இதுல பாத்தீங்கன்னா வர் ரூஹ் என்றால் ஹுவ ஜிப்ரீல், வர் ரூஹ் என்றால் ஹுவ ஜிப்ரீல். சரியா? பிஇذن ரப்பிஹிம் என்றால் பி அம்ரிஹி, அவனது கட்டளையை கொண்டு, அவனது கட்டளை கொண்டு தான் அவங்க இறங்குவாங்க. பி அம்ரி, அவன் கட்டளையிட்டால் அவர்கள் இறங்குவார். எனவே நறுமையான சகோதரர்களே, இதோடு நாங்க என்ன செய்து கொள்வோம்? தஃப்சீருடைய இந்த பகுதியை முடித்துக் கொள்வோம். அடுத்த பாடம் உங்களுக்கு அந்த புக் போடப்பட்டிருக்கா? சரி, அதுல பாருங்க. அதுல பேஜ் நம்பரை பாத்தீங்கன்னா, இப்ப நான் உங்களுக்கு 2வது போட்ட புக்ல பேஜ் நம்பர் 7வது நம்பர், 7வது பேஜ் நம்பரா? 7. இப்ப நாங்க என்ன படிச்சோம்? சஹாபாக்களின் 40 கூற்றுகள், அப்படித்தானே? 40 கூற்றுகள். இப்ப இதுல நாங்க என்ன படிச்சோம்? சென்ற வகுப்புல 3 சஹாபாக்கள், 3 ஹலீஃபாக்கள், அவங்க தானே முதன்மையானவங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு கூற்று படித்தோம், உமர் ரலியல்லாஹு ஒரு கூற்று படித்தோம், உஸ்மான் ரலியல்லாஹு ஒரு கூற்று படித்தோம். 3 கூற்றுகளை நாங்க படித்தோம். சரியா? சரி, இப்ப இன்னைக்கு நாங்க படிக்க போறது 4வது ஹலீஃபா யாரு? அலி ரலியல்லாஹு. அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹுடைய ஒரு கூற்றை பார்க்கலாம். பேஜ் நம்பர் 7, கடைசியா புக்க போட்ட பாருங்க, குரூப்ல போட்டேன். அல் குர்ரத்துர் ராபியா, 4வது. அலி, எனவே 4வது அந்த ஒளியாக பிரகாசமாக உள்ள விஷயத்தான் பார்க்க போறோம். அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு قال, அவங்க சொல்றாங்க, அஹ்பிப், அஹ்பிப் என்றா நீ நேசி. அஹ்பிப் என்ன அர்த்தம்? நீ நேசி. அஹ்பிப் நீ நேசி என்றதுதான் அதனுடைய பொருள். அடுத்து என்ன வருது அந்த வார்த்தை? அஹ்பிப் ஹபீபக, உனது நேசனை, உனது நேசனை நீ நேசி. ஹவுனன் மா, ஹவுனன் மா. ஹவுனன் மா என்று சொன்னால் என் அருமையான சகோதரர்களே, மிதமாக நேசிக்கிறது. ஓரா இல்லாம, எப்படி? ஹை என்ற வார்த்தை தானே, மிதமாக என்ன செய்யறது? நேசிதல், ஹவுன் என்ற வார்த்தை. ஏன் அதுல அடுத்து அவர் என்ன சொல்றார் என்று சொன்னால், கவனிச்சீங்கடா, அசா அன் யகூன பகீதக யௌமம் மா, அசா அன் யகூன பகீதக யௌமம் மா. அப்படி என்றால் ஏனென்றா ஒரு நாள் அவர் உங்களுடைய எதிரியாக என்ன செய்யலாம்? மாறலாம். உங்களுடைய எதிரியாக என்ன செய்யலாம்? மாறலாம். புரியுதா சொல்றது? சரி, அடுத்து என்ன சொல்றாரு சொல்லுங்க. அதுக்கப்புறம் இப்ப நீங்க ஒருத்தர் என்ன செய்யறது? வெறுக்கிறது. அபுகிதன் அர்த்தம், இப்ப நீங்க ஒருத்தரை வெறுக்கிறது, எதிரியாக, எதிரியை வெறுக்கிறேன்னு வைங்களே. எதிரியை வெறுத்தல் என்பதும் எப்படித்தான் இருக்க வேணுமா? அதாவது அதுவும் அளவா, அளவாகத்தான் அதுவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் அசா யகூன
ஹபீபக யௌமா, அவர் என்ன செய்யலாம் உங்களுக்கு நேசராக, உங்களுடைய நேசராக மாறலாம். சரியா சரியா. இப்ப இது இதுதான் இந்த கூற்று. சரியா. இந்த கூற்றை பொறுத்தவரையில இப்ப இந்த கூற்று எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இமாம் புகாரியுடைய ஒரு நூல் இருக்கு, என்ன பேர்? அல் அதபுல் முஃப்ரத். என்ன பேர்? அல் அதபுல் முஃப்ரத். வலஹு துருகுன் இத்தத்துன் யஸிஹு பி. இது பல வழிகள்ல வருது. இது அலி ரலியல்லாஹுடைய கூற்றாக ஆதாரப்பூர்வமாக இருக்குது, நபியுடைய கூற்றாக ஆதாரப்பூர்வமானதாக இல்லை. புரியுதா? அலி ரலியல்லாஹுடைய கூற்று என்று ஆதாரப்பூர்வமாக வரக்கூடிய செய்தி. அலி ரலியல்லாஹு யாரு? ஹுவ அலி இப்னு அபி தாலிப். யாருடைய மகன்? அபூ தாலிபுடைய மகன். இப்னு அப்துல் முத்தலிப். பாட்டன் யாரு? அப்துல் முத்தலிப். ரிஜா அல் குரஷியு அல் ஹாஷிமியு. குரைஷ் கோத்திரம், அதே போன்று ஹாஷிம் வம்சம். அவங்களோட குன்னியா யுக்னா என்ன? குன்னியத்து என்ன? அவங்களோட அபுல் ஹசன். ரிஜா அவங்களுக்கு இன்னும் சில சிறப்பு பெயர்கள்ல பாத்தீங்கன்னா ஹைதர் சொல்லுவாங்க. ஹைதர். அதே போன்று அபு துராப் என்று சொல்லுவாங்க. இவர்கள் எப்போது மரணித்தாங்கன்னா ஹிஜ்ரி 40 கூஃபாவில தான் மரணிக்கிறாங்க, கொல்லப்பட்டாங்க. இல்லையா? ஷஹீதாக்கப்பட்டார்கள். எனவே ஹிஜ்ரி 40 என்ன செய்யப்பட்டாங்க? இவர்கள் கூஃபாவிலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். சரி, இப்ப நாங்க வருவோம் என் அருமையான சகோதரர்களே. இவங்க சொன்ன இந்த கூற்று இருக்கு தானே, இந்த கூற்றை பற்றி சின்ன ஒரு விளக்கம் பார்ப்போம். இந்த கூற்றுக்கு ஒரு அழகான சொல்ற பாருங்க, அழகான வார்த்தை. அல் அம்ரு பில் இஅ்திதாலி ஃபில் ஹுப்பி வல் புகுத். அழகான வார்த்தை. அல் அம்ரு பில் இஅ்திதாலி ஃபில் ஹுப்பி வல் புகுத். நேசத்திலும் பகைமையிலும் எதிரிக்கணுமா? நிதானம், நடுநிலை எதிரிக்கணும். அந்த நிதானம், நடுநிலை இருக்க வேண்டும், நேசிப்பதிலும் என பகைத்துக் கொள்வதிலும். எனவே நறுமையான சகோதரர்களே, ஏனென்றால் இதுல அவங்க அதற்குரிய காரணத்தை சொல்றாங்க. என்ன காரணம் சொல்றாங்க? என்ன காரணம்? உதாரணம் ஒருத்தரை நாங்க மிக கடுமையாக நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா சில நேரங்கள் என்ன நடந்துடும்? அவரை பகைக்க வேண்டிய சூழல்கள் உருவாகலாம். மனிதன் தானே, மனிதன் பலவீனம். அதற்கு பிறகு நறுமையான சகோதரர்களே என்ன செய்வார்? அவரு இவர் சொன்னதெல்லாம் இவர்டெல்லாம் அவர் போட்டு அம்பலமாக்குவார். அப்படித்தானே? கேவலப்படுத்தக்கூடிய நிலைகள் எல்லாம் உருவாகும். அப்படியான நிலைகள் எல்லாம் உருவாகும் என்றதை நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி என்ன செய்யணும்? உள்ளத்தால் நிறைய வேதனைப்பட வேண்டிய நிலை வரும். உள்ளத்தால் நிறைய வேதனைப்பட வேண்டிய நிலைகள் எல்லாம் என்ன செய்யும்? உருவாகும். அதே போன்றுதான். எனவே பகைத்தாலும் என் அருமையான சகோதரர் இப்படி கடுமையாக பகைத்து விட்டு பிறகு என்ன செய்து நேச மஹப்பத்துக்கு வரும்போது முகத்தை பார்க்கலாம் போகும், வெட்கப்பட வேண்டிய நிலை உருவாகும். அதனாலதான் இந்த ஒரு அழகான அறிவுரை அவங்க வழங்குறாங்க. ஒரு அழகான ஒரு அறிவுரையை என்ன செய்யறாங்க? வழங்குகின்றார்கள். எனவே இதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நிதானமான போக்கு இதிலே இருக்க வேண்டும். இப்ப யாராவது பாருங்க, அராத சலாமத்த கல்பிஹி, யார் உள்ளத்துடைய ஈடேற்றத்தை விரும்புகிறாரோ, உள்ளத்துடைய சலாஹ, உள்ளத்துடைய சீர்திருத்தத்தை விரும்புகிறாரோ, தனது நப்சுடைய தூய்மையை விரும்புகிறாரோ, அவர் நேசிப்பதிலும் பகைமையிலும் என்ன செய்யணும்? நிதானத்தை, நடுநிலையை கையாள வேண்டும், நிதானத்தை பேண வேண்டும் என்ற ஒரு அழகான அறிவுரையும் இதுல அவங்க சொல்றாங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இதுல ஒருவரை அல்லாஹ்வுக்காக நேசித்தல், அல்லாஹ்வுக்காக வெறுத்தல் என்ற இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை வராது. எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுக்காக நேசித்தல், அல்லாஹ்வுக்காக வெறுத்தல் என்ற அமைப்புல இதை நாங்க கட்டி எழுப்புவமாக இருந்தால் என் அருமையான சகோதரர்களே, அதுதான் என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது ஈமானுடைய உறுதியான விஷயம், அது ஒரு பலமான விஷயம். அல்லாஹ்வுக்காக நேசித்தல், அல்லாஹ்வுக்காக வெறுத்தல் என்ற பகுதி. எனவே இது ஒரு முக்கியமான ஒரு அறிவுரை, சாதாரண ஒரு விஷயம் அல்ல. நீங்க எடுத்தீங்கன்னா நிறைய பேர் வாழ்க்கையில பிராக்டிக்கலா இந்த விஷயங்களை நாங்க கூட சந்திச்சிருப்போம். எனவே அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, இதுல அடுத்ததாக நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா அவங்களை பொறுத்தவரையில அவங்களுக்கு 2 சிறப்பு பெயர்கள் சொல்லப்பட்டுச்சு. ஒன்று ஹைதரா. ஹைதராண்டா என்ன? அசத், சிங்கம். அவ்வளவு பெரிய மாபெரும் வீரர், அப்படித்தானே? அலி ரலியல்லாஹு அன்ஹு எடுத்து பாத்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், அப்படியான ஒரு மாபெரும் வீரர், சாதாரண வீரம் கிடையாது. அப்படியான ஒரு வீரமிக்க ஒரு தோழர், அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அவங்க சொல்றாங்க, எனது தாயார் தான் எனக்கு இப்படி பேர் வைத்தாங்கன்றும் ஒரு கவிதை வரையும் வருகிறது.
அதையும் கொண்டு வருகிறார். அடுத்து அபூ துராப். அபூ துராப் என்றா என்ன? மண்ணின் தந்தை. அப்ப இந்த பேரு வந்து யார் வச்சாங்க? அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப அவங்க மண்ணின் மீது படுத்துக் கொண்டிருக்கும் போது கும் யா அபா துராப் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்ற செய்தி. சரி, அடுத்தது வாங்க அருமையான சகோதரர்களே, 5வது. இப்ப 4 சஹாபாக்கள் சொன்ன கூற்று ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு? கொஞ்சம் மீட்டிக் கொள்ளுமா கடைசியில. சரி, 5வது யாரு? ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு. யாரு? ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு. இவனோட சிறப்பு என்ன? சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட 10 நபி தோழர்கள்ல ஒருவர் ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு قال من استطاع منكم, அழகான வார்த்தை பாருங்க, من استطاع منكم ان تكون له خبيئة من عمل صالح فليفعل. என்ன சொல்றாருடா, உங்கள யாருக்கு முடியுமோ ஒரு அமல ரகசியமாக வச்சு கொள்றது, ரகசியமாக மறைமுகமாக ஒரு சாலிகான அமல வைத்துக் கொள்ள முடிந்தால் அதை செய்யுங்கள் என்றார். உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படியான ஒரு சாலிகான அமலை என்ன செய்யுங்க, வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். எனவே நறுமையான சகோதரர்களை, இது வந்து இமாம் அஹமது ரஹிமஹுல்லாஹ் தனது ஜுஹூத் என்ற நூலிலும் அதே போன்று அபி ஷைபா அவர்களுடைய முஸன்னஃபிலும் இந்த செய்தி வருகிறது. இது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய கூற்றாக வருவது ஆதாரபூர்வமானது அல்ல, ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு கூற்றாக வருவது ஆதாரபூர்வமானது. யார் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு வந்து என்று பாத்தீங்கன்னா, அது ஜுபைர் இப்னு அவ்வாம் இப்னி ஹுவைலித். இப்னி ஹுவைலித். ஹுவைலித் என்ற பேர் உங்களுக்கு எங்க ஞாபகம் வரும்? ஹதீஜா. மாஷா அல்லாஹ், ஹதீஜா பின்த் ஹுவைலித். அப்ப ஜுபைர் ரலியல்லாஹுடைய தந்தையும் அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னா யாருடைய தந்தை? ஹதீஜாவுடைய தந்தையும் யாருதான்? ஒருவர். எப்படி வருது? ஜுபைர் இப்னுல் அவ்வாம் இப்னு ஹுவைலித். ஜுபைர் ரலியல்லாஹுடைய தந்தை யாரு? அவ்வாம் ரலியல்லாஹுடைய தந்தை யாரு? ஹுவைலித். அதே மாதிரி ஹதீஜாவுடைய தந்தை யாரு? ஹுவைலித். புரியுதா சொல்றது? அப்ப எனவே நறுமையா அவ்வாமும் ஹதீஜாவும் யார்? அப்ப சகோதரிகள். புரியுதா சொல்றது? அதே போன்று இவங்க அல் குறைஷி கோத்திர சேர்ந்து, அதே போன்று அல் அசதி என்ற அந்த கிளையை சேர்ந்தவர்கள். இவங்களோட குன்னியத்து வந்து அபு அப்துல்லா. இவங்களோட பேர் எப்படி அழைக்கப்படுவாங்க? அபு அப்துல்லா. இவங்களோட சிறப்பு பேர் என்ன? அதாவது ஹவாரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சொன்னதானே, ஒவ்வொரு நபிக்கும் ஹவாரியூன்கள் இருப்பாங்க. ஹவாரியூன்கள் என்றால் உதவியாளர்கள், நெருக்கமான ஒரு முக்கியமான விஷயங்களுக்கு என்ன செய்வாங்க, அவங்க வருவாங்க என்ற மாதிரி உள்ளவங்க. அப்படியானவர்கள் ஒவ்வொரு நபிக்கும் ஹவாரியூன்கள் இருந்தாங்க. எனது ஹவாரி யாருதான்? ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு. நறுமையான சகோதரர்களே, இவங்க எப்ப மரணிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது ஹிஜ்ரி 36 அந்த பஸ்ராவுடைய ஒரு பகுதி வாதி சபா அல்லது வாதி சிபா என்ற இடத்துலதான் இவங்க ஒரு முனாஃபிக்கால் கொல்லப்படுகிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக நாம் இதுல பார்ப்போமாக இருந்தால், இந்த செய்தியை பற்றி நாம் பார்க்கின்ற போது ஷேக் அவர்கள் இதுல சொல்லக்கூடிய விளக்கத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அதாவது ஒவ்வொரு அடியானும் தனது அமல்கள்ல என்ன செய்யணும்னு சொன்னா, அடியார்களுக்கு தெரியாமல் ரப்போடு ரப்போடு மாத்திரம் உள்ள அமல்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். வல் அமலு ஸாலிஹ் என்ன? ஹுவ அத்தாஅத்து அல்லதி யஅமலுஹல் அப்த். ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு ஃபயுஹ்லிசு ஃபிஹா லில்லாஹ், இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை பின்பற்றி செய்வதுதான் அமலு ஸாலிஹ். என்னது? அமலு ஸாலிஹ். அதே போன்று அந்த அமல் ஹபியாண்ட அர்த்தம், ஹபியாண்டா அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும்தான் தெரியும். அவருக்கும் யாருக்கும்? அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ள ஒரு அமலாக அந்த அமல் இருக்கும். அப்ப இது இன்னொரு முக்கியமான விளக்கம் சொல்ற, அதை பாருங்க. மாலம் யுமர் பி இல்ஹாரிஹி ஃபர்தன் அவ் நஃப்லன். இது முக்கியமான பாயிண்ட். என்ன? மாலம் யுமர் பி இல்ஹாரிஹி ஃபர்தன் அவ் நஃப்லன்.
உங்களுக்கு ஃபர்லான நஃபிலான சில அமல்கள் சொல்லப்பட்டிருக்கும் வெளிப்படையாக செய்யறது. உங்களுக்கு ஃபர்லான நஃபிலான சில அமல்கள் சொல்லப்பட்டிருக்கும் எப்படி செய்யறதுக்கு? வெளிப்படையாக செய்யறது. அது இதுல வருமா? வராது. அது வராது. அது நீங்க என்ன செய்யணும்? வெளிப்படையாகத்தான் செய்தாக வேண்டும். புரியுதா சொல்றது? உதாரணமாக எதை போன்று ஜமாத் தொழுகை, ஐவேளை தொழுகை நாம் ஜமாத்தோடு தொழுதல், சரியா? அதே போன்று நஃபிலானவைகள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஜும்மா நாள்ல வந்து மஸ்ஜிதில் அமர்றார், பள்ளியில அமர்ந்து ஹத்தீப் உரை நிகழ்த்துவதற்கு வரும் வரை அவர் எழுதப்பட்டது என்ன செய்யறார்? சொல்லுறார். யார் பார்ப்பாங்க? மக்கள் பார்ப்பாங்களா இல்லையா? எங்க தொழுவாரு? மஸ்ஜித். அப்ப இது வந்து இந்த உபரியான தொழுகையை ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? இப்படி தொழுறது சொல்றாங்க. புரியா? வேற நறுமையான சகோதரர்களே, இது போன்ற அமலை நாம் இதுல உதாரணமாக சொல்லலாம். அதே போன்று இன்னொரு விஷயம் சொல்றாரு என்னன்னா, சில சதக்காக்கள் இருக்குது, அதை வந்து இப்ப முக்கியமான ஒருத்தர் கொஞ்சம் வெளிப்படையா செஞ்சாருன்னா பின்னால பெரிய கூட்டம் என்ன செய்யும்? கொஞ்சம் கூடுதலா செய்வாங்க, கொடுப்பாங்கன்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒருத்தர் என்ன செய்யறது? கொஞ்சம் வெளிப்படையாக செய்யறது என்ற மாதிரியான விஷயங்களை இங்கு உதாரணமாக கொண்டு வருகிறார். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப நாங்க ஒரு அமலை நாம் இவ்வாறு அமல்களை எந்த அளவுக்கு நாம் படைத்த ரப்போடு ரகசியமாக அமைத்துக் கொள்ள முடியுமோ, ஆக்கிக் கொள்ள முடியுமோ, அதில் உள்ள சிறப்புகள் என்ன? அதில் உள்ள சிறப்புகள் என்ன என்று சொன்னால், நாங்க ஒரு விஷயத்தை நாங்கள் இதுக்கு முந்தைய உங்களுக்கு சொல்லிக்கிறோம் தெரியுமா? மஸ்ஜிது நபவியோடு தொடர்படுத்தி ஞாபகம், மஸ்ஜிது நபவியோடு தொடர்படுத்தி சொன்ன ஒரு விஷயம். மஸ்ஜிது நபவியில 2 ரக்காத் தொழுதா எவ்வளவு, எத்தனை சிறப்பு? என்ன 1000 ரக்காத், அப்படித்தானே? மஸ்ஜிதுல் ஹராம் இல்லாம ஏனைய பள்ளிகளில் தொழக்கூடிய 1000 ரக்காத்தை விட சிறந்தது எத்தனை ரக்காத்? மஸ்ஜிது நபவியில 2 ரக்காத் தொழுவது. சுன்னத்தும் சரியா? 2 ரக்காத் சரியா? சரி. இப்ப நபி அவங்க சொல்றாங்க, மஸ்ஜிது நபவிக்கு இரவு தொழுகைக்காக வந்தவர்களுக்கு சொல்றாங்க, உங்களோட வீட்டில் தொழுவது சிறந்ததுன்றான். எது சிறந்தது? உங்களோட வீட்டில் தொழுவது, உபரியான தொழுகளை நீங்க வீட்டில் தொழுவதுதான் சிறந்ததுன்றான். பாருங்க, மஸ்ஜிது நபவியில தொழுதா 2 ரக்காத்துக்கு எவ்வளவு நன்மை? 1000 ரக்காத் தொழுது. அதை விட எது சிறப்பு பண்றாங்கன்னு சொன்னாங்க? வீட்டில் தொழுவது சிறப்பு பண்றாங்க. உபரியான தொழுகைகளை வீட்டில் தொழுவது சிறப்பு பண்றாங்க. அப்ப பாருங்க, அந்த மறைமுகமாக அந்த அமலை செய்வது என்பது இவ்வளவு சிறப்புக்குரியதுன்னு பாருங்க, இவ்வளவு ஒரு சிறப்பான விஷயம் என்று பாருங்க. அப்ப இதுல வந்து நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, மறைமுகமான அமல்கள் எது பாதுகாக்கப்படும்? இஹ்லாஸ். முக்கியமா தானே? எது பாதுகாக்கப்படும்? இஹ்லாஸ் பாதுகாக்கப்படும். சரிதானே? அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. இஹ்லாஸ்ல எந்த ஒரு பிரச்சனையும் அவருக்கு இருக்காது. ஏன்? அவர் மறைமுகமாக செய்கிறார், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை மாத்திரம் நாடி அதை நிறைவேற்றுகிறார். எனவே யாரும் வந்து அங்க அதை பறித்து செல்வதற்கெல்லாம் என்ன கிடையாது? வாய்ப்பு கிடையாது. அந்த இஹ்லாஸை பறித்து செல்வதற்கெல்லாம் அங்க என்னல்ல வாய்ப்பு கிடையாது. புரியுதா சொல்றது? அதே போன்று அவர் தனித்து இருக்கும் போது அல்லாஹ்வுடைய முஹப்பத் அவரது உள்ளத்தில் அதிகரிக்கும். அந்த முஹப்பத் நேசம் தான் அந்த அமலின் பால் அவரை தூண்டுகிறது. எனவே அது அவர் படைத்த ரப்போடு தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த நேரமாக அது இருக்கிறது. அதே போன்ற நறுமையான சொல் அது வந்து என்ன செய்யும்? அவரது ஈமான வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அவரது உள்ளட்சத்தை அது அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இவ்வாறு பல சிறப்புகள் அதில் என்ன செய்யுது? அதே போன்று மறைமுகமாக தனிமையில் செய்யும்போது அதற்குரிய கூலி அல்லாஹ்விடத்தில் மகத்தானதாக இருக்கிறது. அவர் என்ன செய்வார்? பிரபலத்தை விட்டு தன்னை காத்துக் கொள்வார். இவர் ஒரு பெரிய தொழுகையாளி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவர் செய்வதே தனிமையில மறைமுகமாக அதை செய்கிறார். அப்ப இது போன்ற விஷயங்கள், அப்ப உள்ளம் வந்து முகசுதியை கொண்டு பாழாகுவது போன்ற விடயங்கள் எல்லாம் அவர் பாதுகாக்கப்படுவார். எனவே நறுமையான சகோதரர்களே, இது இதனுடைய சிறப்பு. அடுத்து நாங்க பார்த்தோம், ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில அவங்களோட விஷயத்துல சொல்லப்பட்ட அந்த சிறப்புகள் நாங்கள் என்ன செஞ்சிடும்? அதில் பார்த்து விட்டோம். ஹைர். எனவே இன்றைய பாடம் நாங்கள் என்ன செய்வோம்? இத்தோடு நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். அடுத்த ஒரே ஒரு விஷயம் இருக்குது, அது சின்ன விஷயம் தான். ஹைர், அதை மாத்திரம் பார்த்து முடிச்சிடுவோம். தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு வந்து அவங்களோட சிறப்பு என்ன? சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட 10 பேர்ல ஒருவர். என்ன சொன்னாங்க?
அஸ்ஸுபைர் ஃபில் ஜன்னா அத்தல்ஹா ஃபில் ஜன்னா. எனவே தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதாவது அகல்லு லிஐபில் மர்இ அன் யஜ்லிஸ ஃபீ தாரிஹி. நல்லா கவனிங்க, அகல்லு லிஐபில் மர்இ அன் யஜ்லிஸ ஃபீ தாரிஹி. உங்களோட வந்து குறைகள் இதனை, உங்களோட ஐபன் என்ன குறைகள், ஐபன் என்ன குறைகள், உங்களோட குறைகள் வந்து குறைவாக தெரிய வேண்டுமா, உங்களோட குறைகள் வந்து குறைவாக வெளிப்பட வேண்டுமா, நீங்க வீட்டில் இருக்கதான் சிறந்தது. இதுதான் சிறந்தது. மனிதன் அவன் தனது வீட்டில் இருப்பதுதான் எதுக்கு சிறந்தது, அவனது குறைகள் குறைவாக வெளிப்படுவதற்கு என்று சொல்றான். இது வந்து ரவாஹு வக்கீ அவனோட நூல்ல, அபு தாவூத் அவனோட நூல்ல கிலாஹுமா ஃபி ஸுஹூத், ரெண்டு பேரும் ஸுஹூத் என்ற தலைப்பில் தான் இதை பதிவு செய்யறாங்க. இஸ்னாது ஸஹீஹ். சரி, தல்ஹத் இப்னு உபைதுல்லா யாரு? தல்ஹத் இப்னு உபைதுல்லா இப்னு உஸ்மான் அல் குரஷி அத்-தைமி. அவனோட குன்யா வந்து அபு முஹம்மத். அவங்களுக்கு சிறப்பு பெயர்கள்ல தல்ஹத் அல் ஃபையாவ், தல்ஹத் அல் ஜூத், தல்ஹத் அல் ஹைர் என்ற சிறப்பு பெயர்கள் அவங்களுக்கு இருக்கு. இவங்களும் எப்ப என்று சொன்னால் ஹிஜ்ரி 36 அந்த பஸ்ராவுடைய ஒரு பகுதி கல்லா என்ற சத்தில் கல்லா என்ற பகுதியில தான் அவர்களும் என்ன செய்தார்கள், மரணித்தாங்கன்றதை பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, அப்ப இந்த கூற்று வந்து சொல்லக்கூடிய இந்த கூற்றுடைய விளக்கத்தை கொஞ்சம் நாங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். என்ன சொல்றாரு ஷேக் ஸாலிஹ் உஸைமி ஹஃபிதுல்லாஹ் சொல்றாருடா, பயானு மன்ஃபஅத்தி கில்லத்தில் ஹுல்தத்தி பின்னாஸ். மக்களோட வந்து கலந்து இருப்பதை எந்த அளவுக்கு குறைத்துக் கொள்வோமோ அந்த அளவுக்கு அதுல பயன் இருக்குது. என்ன இருக்குது? பயன் அதிலே இருக்கிறது. அதைத்தான் இந்த செய்தி சொல்லு. நாங்க மக்களோட அதிகமாக கலந்து இருக்க ஆரம்பிப்போமாக இருந்தால் அதுல பிரச்சனை இருக்குது. எந்த அளவு குறைத்துக் கொள்வோமோ அதில் நன்மை இருக்கிறது என்பதுதான் இந்த செய்தி ஆர்வப்படுது. அதுதான். எனவே ஒரு மனிதன் தனது குறைகளை வந்து மறைத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால், தனது குறைகள் மக்களிடத்தில் வெளிப்படாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு அழகான வழிகாட்டல் தான் இந்த செய்தியில சொல்லப்படுகிறது. இல்லைங்களா? இதுல வந்து ரெண்டு விஷயம் சொல்றார். நல்லா கவனிங்க, ரெண்டு விஷயம் இதுல சொல்றார். ஒன்று வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, உதாரணமாக ஒருவர் இப்படி இருக்கின்ற போது அவருக்குள்ள என்ன செய்யாது சில விஷயங்கள். இப்ப நீங்க மக்களோட கலந்திருக்கின்ற போது சில உஜுபு ஏற்படலாம். உஜுபுண்டா என்ன? தன்னை வந்து உயர்த்தி பார்க்கிறது, தன்னை உயர்த்தி பார்த்தல். இல்லைங்களா? பிறரை வந்து பிறரை தாழ்வாக குறைத்து மதிப்பிடுதல் என்ற நிலைகள் எல்லாம் இதில் என்ன செய்து உருவாகுமா இல்லையா? உருவாகும். புரியுதா சொல்றது? ஏன்னா மக்களோடு ஒருவர் இப்படி கலந்து இருக்கின்ற போது இந்த ஆபத்துகள் இருக்கின்றன. தன்னை உயர்த்தி பார்ப்பதும் பிறரை இழிவாக தாழ்த்தி பார்க்கக்கூடிய நிலைகள். அடுத்த நறுமையான சகோதரர்களே, பிறருக்கு நாம் என்ன செய்யலாம்? சில நேரங்கள்ல பிறருக்கு அநியாயம் செய்தல் அல்லது பிறரை பற்றி புறம் பேசுதல் என்று இப்படியான பாவங்கள்ல கூட நாம் வீழ்ந்து விடலாம். நாங்க மக்களோடு அதிகமாக கலந்து இருக்கின்ற போது இவ்வாறான நிலைகள் உருவாகலாம். அப்ப அதனாலதான் நறுமையான சகோதரர்களே, அறிஞர்கள் முன் சென்ற அறிஞர்கள் வந்து மக்களோடு அதிகமாக கலந்து இருப்பதை ஏன் வெறுத்தாங்கன்னு சொன்னா, அது உள்ளத்தை பால்படுத்தும் என்ற ஒரு விஷயத்தை அவங்க கண்டாங்க. அதனால என்ன செஞ்சாங்க? அதை வெறுத்து இருக்கிறாங்க என்ற ஒரு விஷயத்த சொல்றான். இப்படிதான் மக்களோட வந்து கலந்திருப்பது எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு எல்லாம் மார்க்கம் தடுக்கல. ஆனா இவைகள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். இவைகள் என்ன செய்யணும்? கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். இப்ப பாருங்க, ஒரு விஷயத்த சொல்றாரு. மக்களோடு கலந்து இருப்பதுல வந்து ரெண்டு விஷயத்துக்காக சொல்றாரு. ஒன்று வந்து இம்மா மன்ஃபஅத்து ஃபித்தீன், மார்க்கத்துல ஒரு பயன், மார்க்கத்துடைய ஒரு பயனுக்காக. இப்ப நாங்க நன்மை ஏவக்கூடிய விஷயங்கள், தீமையை தடுக்கக்கூடிய, அதே மாதிரி இல்மை பெற்றுக்கொள்வதற்காக என்ற இந்த இரண்டு விஷயங்களை தான் இதுல என்ன செய்யறாரு குறிப்பிடுகின்றார். ஆனா இன்று அந்த நிலைமை அவ்வாறு இல்லை. எனவே ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? மக்களோடு கலந்து இருக்கின்ற போது மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனத்துல கொள்ள வேண்டும் என்பதுதான். தேவைக்கு அதிகமாக தேவை அற்ற விதத்தில் இவைகளை அமைத்துக் கொள்ளக்கூடாது. ஹைர், இன்றைய பாடத்தை நாங்கள் இத்தோடு என்ன செய்து கொள்வோம், நிறைவு செய்து கொள்வோம். வல்ல நாயன் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன். வாஹிர் தான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.